தகவல் சுரங்கத்தின் அன்பான வணக்கம். ஒரு பெயர் அப்படின்னாலே ஒரு ஊரோட பெயராக இருக்கலாம், ஒரு குழந்தைக்கு வைக்கக்கூடிய பெயராக இருக்கலாம், ஒரு மாதத்தினுடைய பெயராக இருக்கலாம். எதா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் மாதங்கள் 12க்கும் எப்படி அந்த பெயர் வைக்கப்பட்டது. பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம முக்கியமாக 2 காரணங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் நம்முடைய முதுகெலும்பான விவசாயத்தையும் அடிப்படையாக வைத்து இந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது முதல் கருத்து. இரண்டாவதாக, ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் என்ன நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரே அந்த மாதத்திற்கு சூட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது இரண்டாவது கருத்து. சித்திரை மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, அதனால் அந்த மாதத்துக்கு சித்திரை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.